ஹாய், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் 100 சோயா எடுத்திருக்கேன். அதை நம்ம சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா தண்ணியில் ஊறி நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமாக தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம எதுக்காண்டி இந்த சோயாவில் தண்ணி நல்லா பிழிஞ்சிடணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அடுத்த அதில் எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் எல்லாம். அடுத்ததாக நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் காரத்துக்காண்டி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இப்போ நாம் அந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் அடுத்ததாக இதை கிழங்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் உப்பு அப்போ நமக்கு பத்தாமல் கூட இருக்கலாம். அதனால் உப்பு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வெட்டி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டைகளாக போட்டுடலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு சைடில் இருக்க அந்த வெடிப்பு அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நல்லா கரெக்ட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையுமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும். இங்கே லாக்டவுன்றனால எனக்கு பக்கத்தில் இருக்க எந்த ஷாப்லேயுமே அது இல்லை, என்னால் வாங்க முடியல. அதனால் நான் ப்ரெட்டை தான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம்.
இதை வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே திருப்பி போடாமல் போட்டதும் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுடலாம். ரொம்ப மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா எல்லாமே உடஞ்சிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம உருண்டை போட்டோம் இல்லையா, அப்போ வந்து எதாவது முட்டையில் வந்து முக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு போகிறீங்க, இல்லைன்னா எல்லாமே தனித்தனியாக ஓடிடும். இப்போ பாருங்கள், திருப்பியாச்சு. பேக் சைடு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.